நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்டினுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் தான் இந்த ஃபஸ்ட்டு லெக்சரில் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்க்குமே நம்ம டெஃபினிஷன் படிக்கணும், எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கணும், டெரிவேஷன்ஸ் படிக்கணும். ஸோ அதோடைய ஐடியா கோர் நாலேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? அப்புறம் இதில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடறேன். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். சோர்சஸ் அண்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்குது கிடைக்குது, சோர்சஸ், அதனுடைய விளைவுகள், எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய பேசிக்கை தெரிஞ்சுப்போம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டில் பாருங்கள், ரெண்டு ஃபீல்டு இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? இப்போது ஒரு சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ஒன்று உருவாயிருக்கும். அதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் ப்ரொடியூசஸ் எ ஃபீல்டு அரவுண்ட் இட் விச் இஸ் கால்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எந்த ஃபீல்டுக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா, அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் அதெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் அந்த எஃபெக்ட்லாம் எதுக்கு வருதோ அதை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம படிக்கிறது என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது ரெண்டுமே இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது சேர்ந்தது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த கிராஃபில் ரெட்டில் இருக்குங்க இல்லையா, இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? இங்கே மேலே எழுதிட்டேன் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ப்ளூவில் இருக்கிறது தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் வந்து நம்மளுடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? சரி, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? இப்போ ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா அப்போ அங்கே கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்படும். அதுதான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூசஸ் எ கரண்ட் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மூவ் பண்ணுற சார்ஜஸ் வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கண்டக்டரில் இருக்கிற கரண்ட் வந்து என்ன பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்டை உற்பத்தி பண்ணுது. அப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. அதான் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். இந்த ஃபீல்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டெஃபினேஷன், பேசிக். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிப்போம். சரி, நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்துலாம் நம்மளுக்கு கிடைக்குது? இப்போ சார்ஜஸ் மூவ் ஆகுது, அதில் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட்டை கேரி பண்ணி போகிற அந்த கண்டக்டரில் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒரே இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி ஆகும். அப்படி இல்லையா மொபைல் ஃபோனில் இருக்குது, ஓவர் ஹெட் பவர் லைன்ஸ், மேலே இருக்குங்களே லைன் போகுது இல்லையா, கரண்ட் லைன். ஸோ அது அப்புறம் கம்ப்யூட்டர்ஸில் இருக்குது, மொபைல் கம்யூனிகேஷன் பேஸ் ஸ்டேஷன்ஸ் அங்கங்கே இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஏரியாவில். ஸோ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இதோடைய விளைவுகள் என்ன? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். சரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, இதை ஷார்ட்டாக இஎம்எஃப்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோம்னா, சர்க்கியூட்லாம் இருக்குது இல்லையா, சர்க்கியூட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துலலாம் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். என்ன பிரச்சனைனா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். அதாவது இப்போ ஒரு சிக்னல் போய்கிட்டே இருக்குன்னா நடுவில் ஏதாவது பிரச்சனை வருது, சிக்னல் ஒழுங்காக வராமல் இல்லை, அதான் சிக்னல் டிஸ்டார்ஷன். இல்லை நடுவில் நாய்ஸ் ஏதாவது மிக்ஸ் ஆகிட்டுரும் சிக்னலில், இல்லை ஏதாவது டிவைசஸில் மால் ஃபங்க்ஷன் ஆகிடும், ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு டிவைஸில் மால் ஃபங்க்ஷன். எதனால்? இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுனால. அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இது என்ன பண்ணணும்னா, எட்டி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஒரு எட்டி கரண்ட் வந்தாலே எந்த டிவைஸ் வச்சுட்டு வந்தாலும் ஹீட் ஆகிடும், எனர்ஜி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் பிரச்சனை இருக்காது. ஹை ஃப்ரீக்வன்சியில் போச்சுன்னா எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் கண்டக்டர்ஸில். ஸோ நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும், ஹீட் அதிகமாகிட்டு எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். இதுவே ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரெஸ் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேபிள் ஒயர், டிரான்ஸ்ஃபார்மர், கெப்பாசிட்டர், இது எல்லாமே பிரேக் டவுன் ஆகிடும். எப்போது? ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும் போது. இதுவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா, இல்லைனா ஆண்டனாஸில் கூட நம்மளுக்கு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்.
ஆண்டனாலாம் இருக்குல்ல அங்கங்கே, அந்த இடத்துலையும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இது என்ன பண்ணும், நம்மளுடைய ஹியூமன் சேஃப்டிக்கு பாதிப்படையும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பக்காவாக கிரவுண்டிங் பண்ணணும், ஷீல்டிங் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கிற அந்த ஆண்டனாஸும் சரி, ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக கிரவுண்டிங் எர்த்திங் அதாவது கிரவுண்டிங் ஷீல்டிங் பண்ணோம்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபீல்டுலேருந்து நம்ம பாதுகாத்துடலாம். ஸோ ஹியூமன் சேஃப்டி அதுக்கும் இது பாதிப்படையுது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்ச் படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லெக்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னென்னு. ஓகேங்களா, அது எங்கேருந்து கிடைக்குது, அதோடைய எஃபெக்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்த லெக்சர்ஸில் நம்ம வந்து இதோடைய கோர் டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் கிராஃப். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெல்லாம் கிடைக்குது, சோர்சஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய எஃபெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட், அடுத்த 2 பாயிண்ட்.